ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சுக்கிரன் ஒரு சுப கிரகம். சுக்கிரன் களத்திர காரகன், திருமண காரகன், அனைத்து விதமான கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகு சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தொடர்பு கொண்டவர், ஆடம்பரமாக அதாவது அனைத்து விதமான சுப காரியங்கள் சுகமாக இருக்கக்கூடிய தன்மைக்கு சொந்தக்காரர், வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதி. ஸோ இப்பேற்பட்ட அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற வைகாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 30/5/2025 அன்று மீன மனையிலிருந்து மேச மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது கடந்த ஒரு 3.5 மாதங்களாகவே மீனத்தில் இருந்து வந்த சுக்கிரன் இப்போ காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த மேசத்துக்கு பெயர்ச்சியாகும் போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, மே 30ஆம் தேதி நடைபெறுகின்ற சுக்கிர பெயர்ச்சியால் என்ன நன்மை, என்ன மாற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது, இதுவரை சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அப்போ சுக்கிரனுங்கிறது உங்கள் ராசிப்படி யார் அப்படின்னா 2க்குரியவன், தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். சரி, அதே போல் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அவர் போய் 8ல் இருக்கும்போது ஏதாவது கெடுபலன்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய கன்னிராசினருக்கு ஏற்படுத்தும். அப்படி கிடையாது. 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவார், நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போக வைப்பார், தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகர்த்த வைப்பார். இதுதான் நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது 8 என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அப்போ பணம் எங்கேயோ ஒரு இடத்தில் லாக்காகி இருக்கக்கூடிய இந்த கன்னிக்கு திடீர் பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் பணம் வரும், ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்கு சார்ந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் பேசணுமோ அதை மட்டும் பேசணும், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னா வாக்காதிபதி போய் 8ல் போய் மறைஞ்சிருக்கார்லவா, அப்போ ஒரு வழியை கொடுக்கக்கூடிய, அப்போ நீங்கள் நல்லதை செய்தாலும் நல்லதை பேசினாலும் மற்றவர்களுக்கு அது ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஸோ அதனால் வாக்கு விஷயத்தில் மட்டும் கவனமாக செயல்படணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல குடும்பாதிபதி 8ல் போய் மறைகிறார். அப்போ குடும்பம் அப்படிங்கிறது என்ன, கணவன் மனைவி, உங்க உறவுகள், இந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம். ஏன்னா அகம் சார்ந்த விஷயத்தில், மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது. அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கன்னி ராசி அன்பர்கள். ஏன்னா குடும்பாதிபதி போய் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ மறைஞ்சிருக்கும் போது அதை மாற்றணும் அப்படின்னு என்ன, நாம அன்போட பாசத்தோட இருந்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வச்சாலே பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. பணம் கொடுக்குமா, நிச்சயமா பணம் கொடுக்கும். எப்படி கொடுக்கும், சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிட்டாரே, ஆனால் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் கேதுவாகி அந்த கேது 12ஆம் இடத்துல போய் கேது 12ல் போய் இருக்கார். அப்போ அதே அந்த 8க்கும்
கெடுதலுக்குரியவனான செவ்வாயும் போய் 12ஆம் இடத்துல போய் மறைய போகிறார். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு தனம் கொடுக்க போகிறது. நினைத்த, அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மேம்பாடு கொடுக்க போகிறது. மறைந்துள்ள தனம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த தனம் வெளிநாட்டின் மூலமாக வரக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நியம், இந்த மாதிரியான விஷயத்தில் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக கன்னிக்கு அமையும். இந்த கன்னிராசி அன்பர்கள் யாரெல்லாம் வெளியில போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அல்லது வேற ஊர்ல போய் வேலை பார்க்கணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும், இந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த கன்னிக்கும் நல்ல பலன், நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உட்கார போகிறார். அப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த கன்னிக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வரும். எப்போ சொந்த நட்சத்திரத்தில் இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 25 வரை பார்த்தீங்கன்னா கன்னிக்கு சூப்பர். அதாவது தனாதிபதி, பாக்யாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு வழக்கு பிரச்சனையாகி கொண்டிருக்கிறதுனா அப்போ தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதாவது எதெல்லாம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனையாக இருக்கும், அதாவது வழியோடு இருந்துட்டு இருப்பாங்க. எப்போதான் தீரும், எப்படி தான் ஆகும், அப்போது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அப்போ சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள், நல்ல டாக்டர், நல்ல ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். சுக்கிரனுங்கிறது கலத்திரக்காரகன் அல்லவா? அந்த கலத்திரக்காரகன் போய் 8ல் மறையும் போது திடீர்னு கலத்திரம் உங்களுக்கு கிடைச்சிடும், திடீர்னு வரன் உங்களுக்கு அமைஞ்சிரும். ஸோ இது வரைக்கும் ஒரு வழிகளையும் வேதனைகளோடு இருந்து நிறைய வரனை பார்த்துட்டேன், வரன் ஏதோ ஒரு வகையில் தட்டி கொண்டே போகிறது, சரியான பொருந்தி வரலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிக்கு வருத்த நிவாரணம், நல்ல வரன், உங்கள் ஸ்டேட்டஸ் தகுந்த வரன் அமையக்கூடிய காலகட்டமாக அந்த ஜூன் 12லிருந்து 25 உங்களுக்கு சிறப்பு பெறும். குடும்பம் அமைத்து கொடுக்கும், குடும்ப வரன் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய தன்மை, ஒரு நல்ல உறவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நிச்சயமாக இந்த கன்னிக்கு உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் திடீர்னு கிடைச்சிரும். குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயங்கள், ஒரு உறவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், உஷாராக இருக்க வேண்டும். ஏன்னா சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிட்டார்லவா, அப்போ உங்களுக்கு எதையாவது ஒன்று, அதாவது காதல் உள்ள போக மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் காதல் என்கின்ற தன்மையில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் தான் காதலுக்கு காரக கிரகமாக இருக்கிறது. அந்த சுக்கிரன், காதலை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். சுக்கிரனுக்கு 8ல் மறைவு இருக்கா? ஆமாம், மறைவு தான். சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ ஏதாவது ஒரு காதல் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஏதாவது புதிய நபர்கள் அல்லது புதிய உறவுகள், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் என்கின்ற அமைப்பில் என்பதை இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்கிறேன். சரி, வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறும், குழந்தைகள் நலன் நன்றாக இருக்கும், குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும். இதிலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா படிப்புக்கு காரகிரகம் குரு 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் படிப்புக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
பெண்களாக இருந்தால், சுக்கிரனுங்கிறது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அது இளம் பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்கின்ற காரணத்தால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், டென்ஷன், ப்ரெஷருங்கிறது இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், குடும்பத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும், தன்னுடைய உடல்நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருட்டு டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் அதாவது என்னென்னா வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொண்டால் வேலை பளுவை குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஸோ மற்றபடி ஒரு புதிய உறவு, மாமன் உறவு நல்லா இருக்க போகுது. இந்த கன்னிக்கு மாமன் சார்ந்த உறவுகள் சிறப்பு பெறக்கூடிய, அதாவது அம்மா சார்ந்த விஷயங்கள், அம்மா சம்பந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே இந்த மாதத்தின், அதாவது இந்த சுக்கிரன் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரத்தில் இருக்க போகுது. எப்போ? இந்த ஜூன் மாதம் 25க்கு அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்க போகுது. அந்த சூரியனுங்கிறது 12க்குரியவனாக இருக்கின்ற காரணத்தால் அப்போது என்ன நடக்க போகுது? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஒரு சிலர் ஷேரில் திடீர்னு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து பணம் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாம் வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது டெக்ஸ்டைலில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன், அந்தரநாதன் எப்படி இருக்குது, இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025இல் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், என்ன கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.